இதை வந்து விவசாயத்துக்கு நம்ம இறை வழியில நம்ம கிடைக்கிற ஆற்றலை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியுமா? அதாவது நம்ம இயற்கை சூழல்ல எப்படி வேணாலும் விவசாயிகள் கஷ்டப்படலாம். இயற்கை மழை வராம இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாம், மண்ணில் வேற சில வளம் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு வளமான ஒரு விவசாயியோட வாழ்க்கை மாற்றத்துக்கு என்ன ஒரு உதவியா இருக்கும்? நல்லது. வணக்கம். நான் என்னுடைய அனுபவங்கள் சிலவற்றை பேசலான் இருக்கேன். இப்போ சமீபத்தில் நடந்தது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு நண்பர் வந்து நான் தங்கியிருந்த இடத்துல உள்ள நண்பர் வந்து வெற்றிலை கொடிக்கால் போட்டிருந்தார். ஏன்னா வெற்றிலை இங்கே நல்ல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை விளைவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10-20 சென்ட்ல போட்டிருந்தார். அது நான் போயிருந்த நேரம் கடுமையான மழை, வறட்சியா இருந்தது. மழை இல்லாமல் வறட்சியா இருந்த நேரம். நாங்கள் வாரத்துக்கு 2 தடவை போய் தண்ணி பாய்ச்ச வேண்டியிருந்துச்சு. நான் இங்கே ஒரு 20 நாள் தங்கியிருந்தேன்னா அதை போய் அந்த வேலைகளை செஞ்சோம். அப்போ ஒரு நாள் என்னன்னா கடுமையான வெயில், தண்ணி பாய்ச்சிட்டு வந்து மழை நிழல்ல நிற்கிறோம். அப்போ அவர் சொல்லி வருத்தப்படுறாரு, இந்த மழையே இல்லைங்க, நாங்களே என்னென்னமோ செஞ்சு பார்த்துச்சு, கவர்மெண்ட்டு மேலேருந்து மேகங்களில் ரசாயனம்லாம் தொழிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அது கேட்க கேட்க சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சிட்டேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா நீ என்னோட சேர்ந்தாலும் கஷ்டப்பட்ட, அப்புறம் எதுக்கு உனக்கு சிரிப்பு வருது? எனக்கு எவ்வளோ சேர்த்து கஷ்டப்பட்டே நீ இப்படி இருந்து என்னை கேள்வி பண்ணுறிய, நான் இதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இல்லையா, நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் மழை இல்லைன்னு தான் சொல்கிறீங்க, மழை வேணும்னு கேட்டீங்களா? மேலே மழை வரணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை வந்து நீங்கள் தெரிவிக்கலையே அப்படின்னு. அது எப்படி நம்ம கேட்டால் வந்துடுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் வைத்தியர், நான் இப்போ சுகமானுன்னு சொல்லும்போது உன் உடம்பு சுகமாக தான் இல்லையா? உனக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லும்போது நன்மையில் நடக்குது இல்லை? அதே மாதிரி நீ விவசாயி, நீ தான் கேட்கணும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் எனக்காக கேட்க முடியுமா அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு பேச்சு போச்சு. பேசிட்டு அவருக்கு கொஞ்சம் என் மேலே கோவம் தான். அது ஒரு மணி நேரம் இருக்கும். பிடிச்ச மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் பெய்ஞ்சிச்சு. அந்த மழையோடு சேர்ந்து நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம். அது அந்த நிகழ்வையும் கூட சொல்லிடுறேன். அங்கே போகும்போது ஒரு முஸ்லீம் நண்பர் வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம். போயிட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி போகிறோம். அவர் காரில் போய் இறங்கி உள்ளே போகிறோம். அங்கே வீட்டில் உள்ள கெஸ்ட் இருந்தாங்க. வெளியில் வராண்டாவில் நின்று ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்து முடிச்ச உடனே அவர் கேட்டார், எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் அதை மறந்துட்டார். நான் முஸ்லீமு, நீங்கள் இந்து, எப்படி ஜீசஸ் வந்தார் அப்படின்னு கேட்டார். என்னடா இது புதுசாக ஏதோ ஒரு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. இல்லைங்க, நீங்கள் அதாவது ஹீலிங்னாவே கிறிஸ்டின்ஸ் நிறையா பண்ணுறதுனால உங்கள் அந்த மாதிரி மனசில் பதிவாயிருக்கும், அது மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் திருப்தி ஆகலை. நான் அங்கே இருந்த ஒரு 10-15 நாளில் ஒரு 4-5 முறையாவது வந்தார். வந்துட்டு இதை தான் கேட்பார். எனக்கு அவருக்கு சரியான பதில் சொல்ல முடியல. சரி, டாபிக் மாறுது. இது மட்டும் இல்லை, இன்னும் சில அனுபவங்களும் எனக்கு இருக்கு. இந்த விவசாயத்தை பற்றி பேசும்போது சில தாவரங்கள் வந்து நம்மளுடைய கேள்விக்கு, நம்மளுடைய விருப்பத்துக்கு எவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடியே பேசியிருப்பேன்.